सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम श्रुतिस्मृति पुराणानाम् आलयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं अखंडानंद संबोधः वन्दनाद्यस्य जायते गोविंदं तमहं वंदे चिदानंदतनुं गुरुम्। आचार्य पादैः कृत सर्ववेदांत सिद्धांत संग्रहः इति प्रकरण நடந்துருக்கு. சர்வ வேதாந்த சித்தாந்தங்களுடைய ஒரு சாரத்தை பிரீஃபாக சங்கிரகமாக கொடுக்க ஆரம்பிக்கும் போது வேதாந்தத்துக்குள்ள வரத்துக்கான முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவசர முதல்ல அவனுக்கு இது நித்திய அனித்திய வஸ்து விவேகமானது ஏற்பட வேண்டும். பிரம்மம் ஒண்ணுதான் நித்தியமான வஸ்து, சத்தான வஸ்து, அது ஒண்ணுதான் பெர்மனண்டா எட்டர்னலா இருக்கக்கூடியது. பாக்கி எல்லாமே உலகத்துல நான் எட்டர்னல், அதெல்லாம் அனாத்மா தான். ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு தெரியணும். கண்டிஷன். இந்த ஊர்லயோ வெளியூர்லயோ போகத்துக்கு ஆசைப்படக்கூடாது. இக அமுத்திர பல போக, அந்த பலத்தினால வரக்கூடிய போகத்துல ஒரு பற்றின்மை வர வேண்டும், வைராக்கியம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சமதமாதி சக்க சம்பத்தி வேண்டும், மூக்ஷுக்கும் வேண்டும். இந்த 4 அவசியம்னு சொன்னார். சொல்லிட்டு அதுல சமம், தமம், திதிட்ச, உபரதி அது வரைக்கும் வந்தார். உபரதிய ஃபுல்லா உபரதிக்கும் சன்னியாசத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்லோகங்கள் பார்த்தோம். வந்து கடைசியில அதை முடிக்கும் பொழுது இப்ப என்ன சொல்ல முடிச்சார் அப்படின்னாக்க, போன தடவை நம்ம பார்த்தோம், கர்மனான பிரஜையா தனேன அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்ருதியை வைத்துக் கொண்டு ந கர்மனான பிரஜையா தனேன தியாகே நைகே அமிர்தத்வமான சுகு அப்படின்ற ஒரு ஸ்ருதியை வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா, கர்மாவனால அந்த ஞானத்தை அடைய முடியாது, உபரதியின் மூலமாகத்தான் அந்த ஞானத்தை அடைய முடியும். கர்மாவனாலேயோ குழந்தைகள்னாலேயோ பணத்தினாலேயோ ந கர்மனா ந பிரஜையா ந தனேன சொல்லி தியாகேனைக்கேன தியாகத்தினால மட்டும்தான், சன்னியாசத்தின் மூலமாக மட்டுமே அந்த பிரம்ம ஞானமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி அதை சொல்வதற்காகத்தான், ஞானத்துடைய இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறதுக்காகத்தான் ஸ்வேதகேதுக்கு ஆளுமையானவர் 9 தடவை ஐததாத் நிமிடம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு 9 தடவை தத்துவமசி உபதேசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகு எப்படி தத்யதாயிக கர்மசிதோ லோகா க்ஷீயதே ஏவம் அமுத்திர புண்ணியசிதோ லோகா க்ஷீயதே அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல இந்த அக்னிஹோத்திராதிகள் கர்மாக்கள் எல்லாம் நீங்க என்னதான் பண்ணாலும் இதெல்லாம் புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் உதவணும். சம்பாதிக்கப்பட்டதனால் அனுபவிக்கப்படுவதுதான் இந்த உலகங்கள் எல்லாமே. ஆகையினால இந்த உலகத்துல எப்படி அந்த சம்பாத்தியம் இருந்தா நீங்க சௌக்கியமா இருக்கனா, அதே மாதிரி அந்த சம்பாத்தியம் இருந்தா அங்க சௌக்கியமா. சம்பாத்தியம் க்ஷீணமாயிட்டனா நீங்க கிழங்கி வாழ்க்கையில இறங்கி வருவீங்க. ஆகையினால இந்த கர்மாவை வைத்துக் கொண்டு நீங்கள் எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். கர்மானால உங்களுக்கு ஆப்பியம், உட்பாத்தியம், சம்ஸ்காரியம் இப்படி எல்லாம் சொல்லிட்டே வந்து இது எல்லாத்தையும் பண்ணி ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்னு சொல்லி 173வது ஸ்லோகத்துல தஸ்மாத் அனித்யே ஸ்வர்காதௌ சாதனத்வேன சோதிதம் நித்யம் நைமித்திகம் சாபி சர்வம் கர்ம சமசாதனம் முமுக்ஷுனா பரித்யாஜ்யம் பிரம்மபாவம் இப்சுனா. யார் பிரம்மபாவத்தை அடையணும்னு விரும்புகிறானோ அவனுக்கு இருக்கிற ஒரே மார்க்கம் ஞானம் தான். அந்நிய பந்தா வித்யதே, வேறு ஒரு மார்க்கமும் இல்லை. ஆகையினால முமுட்சுவானவன்
என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பிரம்மபாவம் அபிப்சுனா, பிரம்மபாவத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணது பரித்யஜ்யம் அப்படின்னார். எல்லாத்தையும் விட்டு விட்டுத்தான் ஆகணும், எதையும் கர்மா மாதிரி பிடித்துக் கொள்ளக்கூட எல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னார். இப்போ அடுத்தது ஆச்சாரியாளுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக், எல்லா உபனிஷத் கீதையெல்லாம் ஞான கர்ம சமுச்சய கண்டனம் அப்படின்றத ரொம்ப ஸ்பெஷல்லா பண்ணுவார். நீங்க ஈசாவாசிய உபனிஷத்துல எடுத்திருந்தீங்கன்னா சரி, எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் பகவத்கீதையிலயா இருக்கட்டும், எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அவர் என்ன சொல்லுவார், கர்மாவும் ஞானமும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது. கர்மாவானது வேற, ஞானமானது வேற. அதையும் இதையும் சேர்ந்து முடிச்சு போட்டு நீங்க எல்லாருடைய நினைப்பு என்ன இருக்குன்னா, நம்ம நல்ல காரியங்கள் பண்ணிட்டே இருந்தோம்னா ஞானமானது தானா வரும். அதுதான் நடக்காதுன்னு இல்லையா? அப்படி கிடையாது. அந்த பக்தியா இருக்கும், நல்ல கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கோம், அப்படி இருக்கும் ஒரு ஞானம் அந்த ஞானத்தினால முக்தி வரும் தானே சகஜம்னு எல்லாம் 99 பேர் இல்லையா? ஏற்கனவே வேதாந்தத்துக்கு வருபவர்கள் 1%. அந்த வேதாந்தத்துக்கு வரக்கூடிய 1%லயும் 99 பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, 0.99% ஆஃப் தட் 1% அவங்களுடைய நினைப்பு என்னன்னா, நம்ம நிறைய கர்மா பண்றோம், பக்தி பண்றோம் இல்லையா, இப்படி எல்லாம் பண்றதுனால நமக்கு அந்த ஞானமானது ஒரு நாள் கிடைக்காதா? எத்தனையோ கதைகள் இருக்கு, புராண கதைகள்லாம் இருக்கு இல்லையா, பக்த விஜயின் கதைகள் எல்லாம் இருக்கு. பெரியவர்கள்லாம் என்ன பொய்யா சொல்ல போறாங்க, ஆயினால இந்த கர்மாவனால எனக்கு பக்தியினாலையும் கர்மாவனாலையும் உபாசனையினாலையும் எனக்கு மோட்சமானது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு பிரித்து காமிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. என்ன பிரிச்சு காமிக்கிறது அப்படின்னா, ஞானத்தினுடைய பலம் என்ன, கர்மாவனுடைய பலம் என்ன, இது ரெண்டும் ஒத்து வருமா அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஞானத்தினுடைய பலன் என்ன? ஞானம் வந்துட்டுன்னா எனக்கு என்ன வரும்? நான் இது வரைக்கும் கிஞ்சிக் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், நான் இது வரைக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சிருந்தேன். வேதாந்த விஞ்ஞானத்தினாலையும் குருவனுடைய அனுகிரகத்தினாலேயும் எனக்கு நானே பிரம்மம் எனக்கூடிய அறிவானது ஏற்பட்டு விட்டது. ஆனால் எனக்கு என்ன வரும்? இப்போ பலம் என்ன அந்த ஞானத்துக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுன்னா, பூர்ணத்துவம், எனக்கு கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு ஒண்ணு உருவாகிறது, ஃபுல்னஸ். எனக்கு குறை என்பதே இல்லை. மனிதன் தான் என்ன அர்த்தம்? குறை இருக்கிறவன் தான் மனிதன். அவர்கள் எல்லாம் அஞ்ஞானி, அனாத்மாவை நம்புகிறவர்கள். ஆத்மாவை நம்புறவனுக்கு ஒரு குறையும் வராது அப்படின்னு சொல்றது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதே பூர்ணமேவ அவசிஷ்யதே. தான் எனக்கு வேதாந்தம் படிக்கிறதுனால எனக்கு என்ன சார் பலன்னு கேட்டா, ஜீவ ஆத்ம விஜயானம், ஆத்ம பிரம்மமும் ஒன்று எனக்கூடிய விஜயானம், ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம், அதுதான் பலன். அந்த ஐக்கிய ஞானம் எதுக்கு வரணும் அப்படின்னு பரதரா கேள்வி கேட்டா, பூர்ணத்துவம் வரணும். அதற்கு பிறகு சமத்துவம் அப்படின்னு ஒரு குவாலிட்டி வருது. எல்லாரையும் சமமா, நல்லவன் கேட்டவன் இல்லையா, எல்லாம் ஒண்ணு. இந்த இறைவனுக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு சொல்றோம் இல்லையா? இந்த பாவமானது, இறை பாவமானது இவனுக்கு ஏற்படுகிறது. எல்லாரும் இவனுக்கு ஆம்பளை யாரு பொம்பளை யாரு இப்படி எல்லாம் தெரியறது இல்லை. எந்த ரிலிஜன் ஃபைட்டு, நல்லவனா கெட்டவனா இப்படி எல்லாம் இல்லாம எல்லாரையும் ஆத்மஸ்வரூபமாக பார்க்கக்கூடியதான ஒரு பென்ட் ஆஃப் மைண்ட் அவனுக்கு வந்துகிறது. ஸோ இப்ப என்னாச்சு, பூர்ணத்துவம் வருது, சமத்துவம் வருகிறது. அது மட்டும் இல்ல, இந்த டிபெண்டன்ஸ் அப்படின்றது, யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் இவனுக்கு, ஒரு சுதந்திரதா அப்படின்றது இவனுக்கு வருகிறது. இவ்வளவு நாள் அம்மா அப்பா ஒய்ஃபு உலகம் இல்லையா, குரு படிப்பு எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தான். இந்த ஞானம் வர வரையும், ஞானம் வந்த பிறகு இது எல்லாமே ஃபாஸ்ட்ன்றது கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? ஆகையினால அவனுக்கு சுதந்திரதா அப்படின்னு வந்துருக்கு. இதுதான் ஞானத்தினுடைய பலன். சரி, கர்மாவை பண்ணாக்க இந்த பலன் எல்லாம் வருமா அப்படின்னு ஆலோசனை பண்ணணும் இல்லையா? கர்மாவை பண்ணா உங்களுக்கு பூர்ணத்துவம் வருமா? வராது. கர்மாவை பண்ண பண்ணிட்டே இருக்கும். இதுதான் நீங்க ஏன் கர்மாவுடைய பலன்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, திருஷ்டமாக சிலது இருக்கு, அதிர்ஷ்டமாக சிலதுலாம் இருக்கு. சில பேர் பாருங்க, எல்லா தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், கொள்ளை அடிக்கிறார்கள், நல்லா இருக்காங்க, போறான் வரான், ஜம்முன்னு வாழ்ந்துட்டு என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நல்லவனா வாழ்கிறான், அடி மேல அடி விழுறது வீட்டுல இல்லையா? ஏதோ ஒரு குழந்தை கேன்சர் வருது, வயிறு வருது, பையனுக்கு வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. ரிலேட்டிவ்ஸ் போறாரு, அப்பா அம்மாவை கவனிக்க ஆள் இல்லை, எல்லா ரிலேட்டிவ்
எத்தனை கஷ்டங்கள் வருது, நல்லவனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது இல்லையா? அவன் என்ன பண்ணானோ தெரியல, அதிர்ஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்றோம். இவன் திருஷ்டமா சில பலன்களை எல்லாம் பார்க்கணும். இப்படி அவ்வாவா செய்த கர்மா என்ன கர்மா புண்ணியமோ பாபமோ அதுக்கு தகுந்த மாதிரி கர்மா டிபெண்டாக வரக்கூடிய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படிதான் சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கக்கூடியதாக அனித்தியமான விஷயங்களை கொடுக்கக்கூடியதாகத்தான் கர்மாவனுடைய பலன்களானது இருக்கிறது, கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு ஆர்குமெண்ட். இரண்டாவது ஆர்குமெண்ட், நானே லிமிடெட் பர்சன், என்னுடைய அறிவு லிமிட்டடா தானே இருக்கணும். நான் ஏதோ நான் படிச்ச வரைக்கும் தான் நான் ரொம்ப பீட்டி பேசின மாதிரி எல்லா அறிவும் எனக்கு வருமா? வராது. ஆனா எனக்கு பாருங்க, என்னால மிஞ்சி போச்சுன்னா என்னுடைய கையை எவ்வளவு தூக்க முடியும்? 8 அடி இல்லையா? 8 அடி தூக்குவான்னு வச்சுங்க. அதுக்கு மேல தூக்க முடியுமோ? முடியாது. அவ்வளவுதான் என்னுடைய கெப்பாசிட்டி. என்னால எவ்வளவு தூரத்துக்கு குதிக்க முடியும்? 10க்கு குதிக்க முடியும். அவ்வளவுதான் என்னுடைய கெப்பாசிட்டி. கையை எவ்வளவு தூரம் நீட்ட முடியும்? அவ்வளவுதான். என்னுடைய மைண்டுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி, நான் என்ன படிச்சிருக்கேன்னா அது வரைக்கும் இவ்வளவுதான் கெப்பாசிட்டி. ஆனா எனக்கு வர வேண்டிய ஆசை மாத்திரம் பாருங்க, பர்மனன்ட் ஹாப்பினஸ் வரணும். இது எப்படி வரும் யோசிச்சு பாருங்க இல்லையா? நான் எல்லாருக்கும் ஆசை இருக்க, கடைசி வரைக்கும் இருக்கணும், நல்லா 100 வயசு வரைக்கும் இருக்கணும். எல்லாருக்கும் ஒரே ஆசை, நல்லா குழந்தைகளை பெற்றுக்கணும், பேரன் வரணும், பேரன் கல்யாணம் வரைக்கும் இருக்கணும், அவன் கொண்டாட்டியும் அனுசரணையா இருக்கணும். யாரு மாமனாருக்கு அப்பாவையும் அவர் கவனிக்கணுமா, அவர் கவனிக்கணுமா, இப்படி எல்லாம் நினைப்பு இல்லையா? பர்மனன்ட் ஹாப்பினஸ் இவனுக்கு வேணும். ஆனா இவருக்கு இருக்கக்கூடியது லிமிட்டடான இன்டெலிஜென்ஸ், லிமிட்டட். பட் ஹி வாண்ட்ஸ் இன்ஃபினிட் ஹாப்பினஸ். இன்ஃபினிட் ஹாப்பினஸ் ஃபைனைட் கர்மாவனாலையும் ஃபைனைட் பர்சனாலையும் எப்படி கிடைக்கும்? இல்லாஜிக்கல். ஆகினால் அதை எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா? ஒண்ணு. ஆனாலும் என்ன மனுஷனுடைய புத்தி எதிர்பார்க்கிறோம். யாரும் நோபடி வாண்ட்ஸ் டு டை. இன்னைக்கு ராத்திரி லாரியில இடி போடணும்னா யாராவது ஒத்துப்போமா? ஏன் சார் இப்படி அச்சாரமா பேசினா கூட தப்புன்னு நினைக்கிறான் பாருங்க. பேச கூட கூடாதான், அந்த அளவுக்கு பயம். லாங்கிங் ஃபார் ஹாப்பினஸ் இதுதானே இருக்கு லோகத்துல. அதை எப்படி கர்மா அவனால பண்ண முடியும்? அதனால இந்த கர்மா அவனால நீங்க நினைக்கிற மோட்சம்ன்றது என்ன? இன்ஃபினிட் ஹாப்பினஸ். இன்ஃபினிட் ஹாப்பினஸ் பூர்ணத்துவம் நீங்க எதிர்பார்க்கறது, சமத்துவம் நீங்க எதிர்பார்க்கறது, சுதந்திரதா நீங்க எதிர்பார்க்கறது, இதெல்லாம் இந்த கர்மா அவனால வருமா? சான்ஸே கிடையாது. அப்புறம் ஏன் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கர்மால? ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் பாருங்க, கிருத்தகம் தது அனித்தியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எது செய்யப்பட்டதோ ஒரு பொருள் ஒரு காரியத்தை நீங்க பண்றீங்கன்னா அதனால வரக்கூடிய பலன் நிச்சயமா அனித்தியமா தான் இருக்கணும். அனித்தியம் இல்லாத ஒரு பலன் வரவே. கர்மாவனால சாதிக்கக்கூடியது எல்லாமே ஆத்தியமா இருக்கணும், உற்பாத்தியமா இருக்கணும், சம்ஸ்காரியமாக இருக்கணும், விகாரியமாக இருக்கணும். இதெல்லாம் பார்ப்போம் நம்ம. எப்படி பார்த்தாலும் பாலசி. இந்த கர்மாவை வைத்துக் கொண்டு நீங்க எப்படி சார் பூர்ணத்துவத்தையும் சமத்துவத்தையும் எதிர்பார்க்க முடியும்? கர்மாவனால பண்ணவே முடியாது. இந்த சைக்கிள்ல நீங்க மாட்டின்னு இருக்கீங்க. கர்மா பண்ணி போன ஜென்மால பண்ணீங்க, அது போன ஜென்மா சாகத்துக்கு முன்னாடி என்னாச்சு? நீங்க பண்ண பாவத்தின் காரணமாக இந்த ஜென்மா ஒண்ணு, சாகத்துக்கு முன்னாடி ஒரு புண்ணிய கர்மா பண்ணீங்க. இப்ப அதை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மா. புண்ணியம் பண்ணாலும் ஜென்மா வேணும், பாவம் பண்ணாலும் ஜென்மா வேணும். இந்த விஷய சைக்கிள்ல மாட்டிட்டு அவஸ்தப்பட்டு இருக்கான் சம்சாரத்துல. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடவே சயனம், இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பையா பாரே பாகி முராரே அப்படின்னு பஜகோவிந்தத்துல திருப்பி 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 பிறந்திருக்கான். அப்படியே போயிட்டு இருக்கான். இந்த சைக்கிள் எப்பதான் எண்ட் ஆகும் இல்லையா? இதுக்கு காரணம் அது, அதுக்கு காரணம் இது, இதுக்கு காரணம்னு சிக்கனா எக்கா இப்படியே போயிட்டு இருக்கே தவிர அப்படின்னா என்ன? ஆதியே காணப்படவில்லை, எங்கும் காணப்படவில்லை. இப்படி உட்கார்ந்து பிறந்து செத்து அவனுக்கு கொடுத்த பகவான் கொடுத்த ஃப்ரீவில்ல மிஸ்யூஸ் பண்ணி அவன் மாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த ஃப்ரீவில்ல சரியா யூஸ் பண்ணாதான் லிபரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றது முதல்ல தெரியணும். தெரிஞ்சாதானே அது தெரியணும். அததான் நம்ம ஹாப்பினஸ் வச்சுட்டு இருக்கோம்ன்றது தெரியணும். நான் சொல்றேன் இன்ஃபினிட் ஹாப்பினஸ்ன்றது அந்த பேரின்பம்ன்ற கேட்டகரியில இந்த சிற்றின்பம் கேட்டகரியோட அதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்படி ராங் நாலேஜ் எல்லாம் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஞானமானது. ஆகையினால அது என்ன சொன்னா, பிரம்மசூத்திரத்துல உத்தர மீமாம்சா ஆரம்பிக்கும் பொழுது சாஸ்திரத்துக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம் அதஹா யஸ்மாத் காரணாத்தே பிரம்மணஹா மோட்சஹா ந லப்யா. கர்மாவனால மோட்சம் கிடைக்காது. தத்யஹா ஐக கர்மசிதோ லோகஹ சீயதே ஏவம் அமுத்திர புண்ணியசிதோ லோகஹ அப்படி சீயதே இது
சுதத்வாத் எங்க சுதியில சாந்தோக்கிய உபநிஷத்துல. ஆகையினால கர்மாவனால அதை ஐப்பனா. அதனால என்ன பண்ற அத்தஹா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? தஸ்மாத் காரணாத். யஸ்மாத் காரணாத் கர்மணா மோக்ஷா அலப்யா இது காரணாத்து. என்ன பண்ணணும்? பிரம்ம ஜிஜ்ஞாசா, பிரம்ம ஜானம் ஆவசியகம், பிரம்ம ஜிஜ்ஞாசா கர்த்தவ்யா அப்படின்னு சொன்னார். சோ இது ஒண்ணுதான் வழி. ஞானாதேவத்து கைவல்யம் பிரம்மவிதாப்னோதி பரம். எல்லாரும் நிச்சாயத்தன் முகாத்திர முச்சதே நாண்ய பந்தா வித்யதே அயனாய. எத்தனை சுதி வாக்கியங்கள் ஞானத்தினாலதான் இந்த மோட்சத்தை அடைய முடியும், ஞானத்தினாலதான் அந்த மோட்சத்தை அடைய முடியும்னு சொன்னார். அதையேதான் நம்ம போன கிளாஸ்ல பார்ப்போம். ஞான 171வது ஸ்லோகத்துல ஞானாதேவத்து கைவல்யம் சுத்தியா நிகத்தியதே ஞானஸ்ய முக்தி ஹேதுத்வம் அந்யவ்யாவிருத்தி பூர்வகம். எல்லாத்தையும் தள்ளி விட்டு அந்த ஞானத்தை மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சொல்லி 173வது ஸ்லோகத்துல முடிச்சார். முமுக்ஷுனா பரித்தியாஜ்யம் பிரம்மபாவம் அபீப்சுனா. இப்போ பிரம்மபாவத்தை அபீப்சுனா அடைய விரும்பும் ஜிக்ஞாசை யாருக்கு இருக்கோ அவனுக்கு முமுக்ஷு, அப்படிப்பட்ட மோட்சத்துல ஆசை இருக்கிறவனுக்கு இது எல்லாத்தையும் இந்த கர்மாக்கள் எல்லாம் இல்லையா அது பரித்தியாஜ்யம் பண்ணித்தான் நித்தியமோ நைமித்திகமோ ஆகாமியோ என்ன வேணாலும் நீங்க கர்மா கூட அது எல்லாத்தையும் விட்டுத்தான் ஆக வேண்டும். சொர்க்கத்துல இல்லையா சொர்க்கமானது இவ்வளவு கஷ்டப்பட்டு யாகங்கள்லாம் பண்ணி மேல போனா அதுவும் அனித்தியம். கீழே புண்ணிய மத்திய லோகம் வினைத்தி தெரிஞ்சு இருக்கும் பொழுது அந்த கர்மாவை யாராவது பண்ணணும்னு ஆசைப்படுவானா? வேதோக்தமான கர்மாக்கள் சார் ரொம்ப வசதி, என்ன வசதி தான் சார். ஏன் அப்படின்னா ஞான பலத்தை எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரி வேற, கர்ம பல அதிகாரி வேற. கர்ம பல அதிகாரி அது வேணும் இது வேணும் எப்ப பார்த்தாலும் அர்த்திக்கிறவன், அர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருப்பான். அவனுக்கு ஏதாவது வேணும். கண்டென்ட்மெண்ட் அப்படின்ற ஒன்னே அவனுக்கு கிடையாது. அது வேணும் இது வேணும்னு இருக்கிற வரைக்கும் அவன் கர்மாவை நாடிக்கொண்டே இருப்பான். அப்படின்னா என்ன? அவன் கம்ப்ளீட் இண்டிவிஜுவல்ன்றது அவனுக்கு தெரியல. அதனால he needed support from his father, he needed support from his wife. அதுக்கப்புறம் வயசாச்சுன்னா he needs support from son, he needs support from grandson. இப்படின்னா போயிட்டு இருக்கான். டிபெண்டாவே இருக்கான் தவிர கொஞ்சமாவது சுதந்திரத்தா இருக்கா அவனுக்கு? இல்லவே இல்ல இல்லையா? ஆகையினால என்ன ஆச்சு, இவனுக்கு இந்த அதிகாரித்துவம் இல்லை. இவனுக்கு கர்மாலதான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசை இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்மாவை பண்ணிட்டே இருக்க வேண்டியது. பக்தி பண்ணணும், கர்மா பண்ணணும், உபாசனம் பண்ணணும், பலத்து மேல ஒரு இச்சை, பல இச்சை இருக்கிறதுனால அவனுக்கு கர்மாவை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டிய வேலை இருக்கு. ஞானத்துல இருக்கவனுக்கு இது வேண்டாம் அது வேண்டாம், ஆத்மா சத்தியம் தத் எதிரிக்கும் சர்வம் அனித்தியம்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தான். அவனால he is not able to cope up with the general society. நீங்க என்ன சார் இவர் இப்படி இருக்காரு, இவர் என்னடா அவரு பஜனன்றாரு, பக்தின்றாரு, உபாசனன்றாரு, கர்மான்றாரு, சிவத்த கர்மான்றாரு, பக்தி தான் ரொம்ப சக்தின்றாரு, பஜனன்றாரு, பாசனன்றாரு, எல்லாம் பிரச்சனையா இருக்கு. எங்க போனாலும் ஒரு ஒப்பைக்கு நிக்கிறது. இதுல இருந்தெல்லாம் என்ன அப்ப தெரியாது நமக்கு, எங்க போனாலும் இந்த சர்க்கிள்ல மாட்டிக்கொண்டே இருக்கான். இதுக்கெல்லாம் எதிரிட்டமாக இருக்கக்கூடிய ஞானம் ஒண்ணுதான் சார். இதுக்கெல்லாம் இதெல்லாம் அனாத்மா, அனாத்மா சர்வம் தியாஜ்யம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வேதாந்தத்துக்கு வந்தவனுக்கு. ஆத்ம ஞானம் வேணும்னாக்கா இதுதான் மோகம் இருக்கு. அப்படிப்பட்ட அவனுக்கு ஏதாவது வேணுமோ, இதனால ஆக வேண்டியது இருக்கா இல்லையா? நமக்கு 1000 பேர் இப்ப நாளைக்கு பிரம்மா வந்தாருனாக்கா கேட்கறதுக்கு எவ்வளவு இன்னைக்கே கெடுகிடு நான் கேட்கற 2 நிமிஷத்துல அப்படி சமூகத்தை எடுத்து பார்த்து சஞ்சமே மயச்சமே பிரியஞ்சமே காமச்சமே காமச்சமே சமனுக்கு ஏதாவது ஒரு 10 எடுத்து இதை கொடுங்க சாமி கேட்டுருவோம் நம்ம இல்லையா? ஆனா இந்த சனகர் சனந்தனர் சனகுமார் இந்த பசங்க எல்லாம் ஜபம் பண்ணிட்டே இருந்தாங்க. பண்ணிட்டே இருக்கும்பொழுது பரமேஸ்வரனும் பார்வதியும் மேல போயிட்டே இருக்கும்பொழுது பார்வதிக்கு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு. அம்பாலும் இல்லையா, பசங்களை பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கு. அவ கையில போய் அவளுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே வாங்க செய்யணும், வேற அவளுக்குலாம் ஒன்னும் செய்ய வேண்டாம் நம்ம போலான்னு பேச்ச கேட்கல அம்பாள். இல்ல இந்த குழந்தைகளை பார்க்கணும்னு வந்த உடனே எதிர்க்க நிக்கிறா. அவங்க யாரும் ஜபத்துல இருந்து சமாதியில இருந்து வரதா மாதிரியே தெரியல. அவங்க பிரம்ம ஞானத்துல முழுகி இருக்காங்க. வந்த உடனே அவ அம்பாள் கூப்பிடுறான், ஏன்பா நான் தான் பார்வதி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நமஸ்காரம் பண்ணா. உனக்கு ஏதாவது வேணும்னா கேள்வி கொடுங்க, எனக்கு ஒன்னும் வேண்டாம் என்னங்க போனீங்கன்னா நாங்க பாட்டுக்கு ஜபம் பண்ணிட்டு இருப்போம். அவ்வளவுதான். எனக்கு ஏதாவது வேணுங்கிறது இருந்தாதானே கேட்கறதுக்கு.
ஆத்ம ஞானிக்கு என்ன வேணும்னு இருக்க போறது? எல்லாமே எஃபிமரல்னு தெரியும், எல்லாம் நான் எட்டர்னல்னு தெரிஞ்ச பிறகு எதை விரும்புவான் அவன்? இல்லையா? அவன் கொடுக்க முடியுமா? அவன் நச்சிகேத சொன்னா, நீ எல்லாம் நீயே வச்சுக்கப்பா, எனக்கு வேண்டியது ஆத்ம ஞானம் கொடு. இல்லையா? அவனுக்கு உனக்கு ரதம் தரேன், குதிரை தரேன், கழுதை தரேன், உனக்கு எல்லாம் தரேன், அழகிய ரம்யமான பெண்கள்லாம் நான் தரேன், நீ எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், நீ எவ்வளவு நாள் வாழணும்னு நினைக்கிறோம் அவ்வளவு நாள் வாழலாம், நீ எவ்வளவு நாள் ரோகம் இல்லாம ஆரோக்கியத்தோட இருக்குமோ அவ்வளவு நாள். இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எஃபிமரல்னு எனக்கு தெரியும். எனக்கு வேண்டியது ஏஎம் பிரேதேவி சிகிச்சா அஸ்தி இறந்த பிறகு ஆத்மாவும் ஒண்ணு இருக்கா இல்லையா, இதான் சந்தேகம், இதை எனக்கு சொல்லித்தரங்க அப்படின்னு விடாபடியா திணித்தாரு இல்லையா? இப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஞானம். இப்ப இன்னொரு ஆர்குமெண்ட் அத்வைத சித்தியில இருந்து, கர்மாவையும் ஞானமும் வேற வேற, ஒன்னு இருட்டு ஒன்னு வெளிச்சம், இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது. இங்க கர்மா இருக்கோ அங்க பலன் ஞானமாக இருக்காது, எங்க ஞானம் இருக்கோ அது கர்மாவுடைய ஆவசியக்கம் இல்லை. ரெண்டுமே இருட்டும் வெளிச்சமும் மாதிரி இருக்க அப்படின்னு சந்தேகம் வருது நமக்கு. அதனால இது ரெண்டும் ஒத்து போகாது அப்படின்னு நம்ம ஆர்கிய பண்ணோம் இல்லையா? தம பிரகாசவத்தி விருத்த சுவாவையோ இத்தனை பாவ அனுபவத்தி அப்படின்னு ராஜாரியார் அத்தியாசம் பாதிச்சது. இது ரெண்டும் ஒன்னாவே சேராது, அனாத்மாவும் ஆத்மாவும் ஒன்னா சேராது. கிராமத்துல அந்த பிளேகுக்கு வந்தவனை நீங்க ஊருக்கு வெளியில கொண்டு போய் போடலன்னாக்கா ஒரு 2 பேர் ரிஸ்க் எடுத்து ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்துல எல்லாரும் சென்று போயிடுவோம் இல்லையா? இந்த ஒரு கிராமத்தை காப்பாற்றணும்னாக்க ஒருத்தனை சாவடிக்கிறதுல தப்பு கிடையாது சார் அப்படின்னு நியாயம் இருக்கு இல்லையா? ஒரு உலகத்தையே காப்பாற்றணும், ஒரு கிராமத்துல எல்லாருக்கும் பிளேக் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? சென்னை நகர் முழுக்க காப்பாற்றணும்னாக்கா அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவன் எல்லாத்தையும் போட்டு ஒரு பாம்பு போடுறது தானே நியாயம். இப்படி எல்லாம் இருந்தா ஏன்னா உலகம் பானம். அந்த மாதிரி வேத புத்தகத்துல உபனிஷத்துன்னு கடைசி 2 பேஜ் சொல்லியிருக்கு சார். நீங்க பேசுறதெல்லாம் அதை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவு சத்தான விஷயங்கள் 999 பேஜ்ல அந்த காரியம் பண்ணு, இந்த காரியம் பண்ணு, காத்தால 32 பேர் பண்ணு, அதுக்கப்புறம் கும்பிடிக்கணும், நீங்க வந்து ஸ்நானம் பண்ணணும், ஸ்நானம் பண்ண சந்தியாவந்தனம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும், இது மாதிரி இருக்க வேண்டாமா, பிராமணர்களா இருந்தா இதெல்லாம் பண்ணணும், சத்திரிகர்களா இருந்தா எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன், எத்தனை விஷயங்கள், எத்தனை பஜனை பண்ண, எத்தனை உபாசனை பண்ணு, எத்தனை மந்திர ஜபத்தை எடுத்துக்கோ சொல்லி சொல்லி முழுக்க 999 பேஜ் அவன் சொல்லியிருக்கு. அதை காப்பீட்டினால்தான் உலகம் நன்றாக இயங்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த உபனிஷத்தை தள்ளிட்டு நீங்க ஏன் சார் அந்த கர்மாவுக்கு பிராதானம் கொடுத்து இது வேண்டான்னு தள்ளாம? நீ சொல்றது கரெக்டுப்பா, ஆனா நீ சொன்ன எக்ஸாம்பிள் தான் தப்பு. பிளேக் வந்தான்னாக்கா ரைட்டு, அவனு நீ பண்ணா, இவனால இந்த கர்மாவில் இருக்கவனுக்கு அது ஒரு காம்படிஷன் வெளில போயிடுது. இவனுக்கு போட்டி போட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கிறான். ஒருத்தன் சன்னியாசத்தை வாங்கிட்டு குடும்பத்தை விட்டு போயிட்டான்னாக்க ஒரு ப்ராப்ளம் போயிட்டு உங்களுக்கு. அவனால உங்களுக்கு ஏதாவது பண்ணுமா? அவனால உங்களுக்கு நஷ்டமா? இல்லையா? உங்களுக்கு ஒரு காம்படிஷன் போயிடுச்சுன்னா யூ ஷுட் பி ஹாப்பி. அவனால ஒண்ணு இல்லையே, அதனால அவனை போய் நீங்க எதுக்கு கொல்லணும்? அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போறான். நீங்க எண்ணிக்கை நீங்க 99%, அவன் என்னைக்குமே 1%. 1%னால 99%க்கு என்ன பிரச்சனை வர போகுது? ஆகையினால அப்படி நீங்க பார்த்தாலும் அது தப்புதான், ஞானம் தான் வசதி. அதனால கர்மா யாருக்கு வேணுமோ அவன், உங்களுக்கு எத்தனை ஆசை வேணும்னா உங்களுக்கு வேண்டாம் யார் சொன்னா அகர்ம காலத்துக்குள்ள போங்க. ஞானம் வேணும்னு நினைக்கும் போதுதான் இந்த பிரச்சனை வரும். இவர்களுக்கெல்லாம் நம்ம ஞான கர்ம சமுச்சயத்தை கண்டனம் பண்ணவில்லை. யாருக்கு ஞானம் மாத்திரம் வேணும், யாருக்கு பூர்ணத்துவம் வேணும், சமத்துவம் வேணும், சுதந்திரத்துவம் வேணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் நான் சொல்றேன், ஞானத்தினால மட்டும்தான்டா கைவல்யம். நீ உங்களதான் நான் ஒண்ணு சொல்ல, நீங்க பாட்டுக்கு அமோகமா இந்த கர்மாவை அவன் தலையில கட்டாதீங்க. அவன் இதெல்லாம் புரிஞ்சுட்டு இதெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டான், அவ்வளவுதான் இங்க பிரச்சனை. அதனால ஞான கர்மம் ரெண்டுத்தையும் சமுச்சயம்னு சொல்லாதீங்க. ஞானத்துக்கு சாதனம் வேற, கர்மாவுக்கு சாதனம் வேற. ஞானத்துக்கு அதிகாரி வேற, கர்மாவுக்கு அதிகாரி வேற. அதிகாரி பேதங்கள் இருக்கு, சாதன பேதங்கள் இருக்கு. இவன் அவக்கலமா இந்த சாதனத்தை பண்ணும், ஆனா இந்த கர்மாவனாலதான் அந்த ஞானம் வரும்னு சொன்னா அப்ப முதல்ல தான் நான் சண்டை போடுவேன். சரியா? அததான் கண்டனம் பண்றான்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப இந்த பேக்ரவுண்டோட இப்ப ஸ்லோகத்தை படிச்சா வச்சுங்க, எல்லாம் அவர் சொல்றதெல்லாம் இப்ப புரியும் பாருங்க. 174வது ஸ்லோகம். முமுக்ஷோரபி கர்மாஸ்து ஸ்ரவணம் சாபி சாதனம் ஹஸ்தவத் துவயம் ஏதஸ்ய
ஸ்வகார்யம் சாதயிஷ்யதி முமுக்ஷோரபி. என்ன நினைச்சிட்டு இருக்கா, சார் நீங்க முமுட்சுவாகனாலும் இருங்க, ஆத்ம ஞானியா வேணும், மோட்சத்துல வேணும். எல்லாரும் கர்மா இல்லாம எப்படி சார் ஒரு மனுஷன் வாழ முடியும்? ஏதாவது ஒண்ணு தேவைப்படுற. சும்மா உங்களுக்கு சும்மா பேசாதீங்க. மோட்சத்துல ஆசை இருங்க, அந்த இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மாவா இருப்பீங்க? ஏதாவது கர்மாவை செய்து கொண்டுதானே சார் இருக்கணும். ஆகையினால முமுட்சுவாக இருந்தாலும் முமுட்சோஹோ அபி, என்னதான் நீங்க பிரிச்சு காமிச்சாலும் மோட்சத்துல ஆசை இருக்கு அப்படின்னு சொன்ன மூச்சுவாக இருந்தாலும் கர்மானது சாதனமாக இருக்கட்டும் சார். இருக்கட்டுமே சார், கர்மாக சாதனம் இல்லையா? இருக்க கர்மாவானது சாதனமாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கல. அப்படின்னா சிரவணம் சாப்பி, அவனுக்கு வேதாந்தத்துல இன்ட்ரெஸ்ட், சிரவணம் பண்றான், வேதாந்தத்தை படிக்கிறான் சார். என்ன சிம்பிளா முடிச்சுக்கல, அவன் பாட்டுக்கு எல்லா காரியத்தையும் செய்துட்டு இருக்கட்டும், அவன் பாட்டுக்கு வேதாந்தத்தையும் படிக்கணும், கர்மாவையும் படிச்சுட்டே இருக்கட்டும், வேதாந்தமும் பண்ணிட்டே இருக்கட்டும். ரெண்டு சேர்ந்ததுன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பலன் வந்து ஒரு நாள் மோட்சத்தை அடைய போறான். இப்படின்றதுதான் ஜென்ரலா எல்லாரும் நியாயமா இருக்குல்ல. எல்லாம் எப்படி இருக்கு இந்த கேள்வி பாருங்க. நீ பாட்டுக்கு மூச்சுவாகவும் இருங்க, அதே சமயத்துல கர்மா உபாசனை, கோயிலுக்கு போங்க, குழந்தைங்களோட சந்தோஷமா இருங்க, பேர குழந்தைங்களோட விளையாடிட்டே இருங்க. அப்பப்போ டெய்லி காத்தால ஒரு 1 hour, சாயங்காலம் ஒரு வேதாந்த சிந்தனையோட இப்படி வாழ்க்கை ஓடுங்களா சார், நானா தானே சார் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். என்ன இப்படி இதுதான் நியாயம் மாதிரி பூர்வபக்ஷ ஸ்லோகம், அது ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? ஆச்சாரியார் வந்து முதல்ல அழகா அந்த ஆட்டுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அதுக்கு மஞ்சள் எல்லாம் தெளிச்சு மாலையெல்லாம் போட்டு, எதுக்கு பின்னாடி இருக்கு அதுக்கு இல்ல அலங்கரித்த சிரச்சேதா அப்படின்னா அந்த மாதிரி பண்றதுக்காக இப்ப சொல்ற. இப்ப உங்களுக்கு இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் கேட்கும் போது நியாயமா இருக்காம இருக்கான், ஆனா அத்தனையும் தப்புன்னு பின்னாடி கண்டனம் பண்ண போற. முமுட்சோரபி கர்மாஸ்து ஸ்ரவணம் சாபி சாதனம். முமுட்சுவுக்கு கர்மாவும் ஸ்ரவணம் சாபி, அந்த இடத்துல சிரவணம் மாதானம் நிதிஜாசனம் இதுகளும் சாதனம் அஸ்து இருக்கட்டுமே சார். உங்களுக்கு என்னாச்சு? முமுட்சோரோபி கர்மா அஸ்து, முமுட்சுவுக்கும் கர்மா இருக்கட்டுமே சார். சிரவணம் சாபி, சிரவணமும் கூட இருந்துட்டு போட்டுமே, சாதனமாக இருந்து போட்டோம், உனக்கு என்ன போச்சு, நல்லா தானே இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு சொன்னா. அஸ்து ஏதஸ்ய துவயம், இந்த ரெண்டும் இருக்கு பாருங்க, இந்த கர்மா ஞானம், இந்த ரெண்டும் இல்லையா? இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஹஸ்தவது, 2 கை சார். எனக்கு வலது கையும் ரொம்ப முக்கியம், இடது கையும் ரொம்ப முக்கியம். வலது கண் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு கண் இடது முக்கியம். அத மாதிரி கர்மா உபாசனை இதெல்லாம் எனக்கு, ஜபம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார். அக்னிஹோத்திரம் போவேன், சோமசம்ஸ்தை எல்லாம் அட்டன் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். பஜனை போனா நான் ரம்மியமா இருக்கு சார் இல்லையா? பக்தி எல்லாம் நாரத பக்தி சூத்திரம் எல்லாம் படிக்கிறேன், நல்லா இருக்கு. மகாபக்த விஜயம் கதை கேட்டா நல்லா இருக்கு, எல்லாமே இருக்குது. கூடவே வேதாந்தமும் படிச்சுன்னு போறேன், இல்ல நல்லா தானே சார் இருக்க, இருக்கானே சார் அப்படின்னு. ஏதஸ்வ துவயம் ஹஸ்தவத்து, அது 2 தண்ணி. என்னுடைய கண்ணு, இந்த கண்ணுல எது பொசட்டி எது தாழ்த்தி எல்லாம் ஒண்ணுதான். எனக்கு கர்மாவும் வேணும் தான், பக்தியும் வேணும் தான், ஞானமும் வேணும் தான் அப்படின்னு. ஸ்வகாரியம் சாதயிஷ்யதி, இந்த கர்மாவும் ஞானமும் ஹஸ்தவத்து 2 கை போல, ஸ்வகாரியம் தன்னுடைய காரியத்தை சாதயிஷ்யதி சாதித்து கொடுக்குமே, இருந்துட்டு போறது அப்படின்னு சொன்னான். மோட்சத்துல ஆசை இருக்கிறவனுக்கு கர்மாவும் சாதனமாக இருக்கட்டும், சிரவணமும் சாதனமா இருக்கட்டும், 2 கைகளும் சேர்ந்து உபகாரம் செய்யற மாதிரி இந்த 2ம் சேர்ந்து அவனுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளட்டுமே, இதுல என்ன அப்படின்னு சொன்னார். நியாயம் மாதிரி இருக்கா? சரி, இன்னொரு கேள்வி. யதா விஜృంభతే தீபஹ ருஜூகரண கர்மணா ததா ஸ்ரவணஜோ போதஹ பும்சோ விஹித கர்மணா சொல்றாரு. யதா விஜృంభతే தீபஹ, ஒரு தீபம் நம்ம பார்த்தெல்லாம் ஸ்திரீகளுக்கு எல்லாருக்கும் தெரியும், தீபத்தை ஏற்றிடுவோம். அதை இப்போ கொஞ்ச நாள் ஆச்சுன்னாக்கா அதுலயே கொஞ்சம் பூஜை இன்னும் முடியல, இன்னும் 1 வருஷம், இன்னும் ஒரு 2 அவர் நீட்ட போறதுன்னு நம்ம என்ன பண்ணோம், அதுலயே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதை கொஞ்சம் எழுதி சொல்லுவோம். அதுக்கு நடுவுல என்னாச்சு, நிறைய இந்த கருப்பா கட்டிடுவோம் இல்லையா அந்த கறி. அப்ப என்ன பண்ணுவோம், அதை கொஞ்சம் அப்படி மாமி என்ன பண்ணுவோம், அதை நிமிண்டுவோம் இல்லையா? இந்த நிமிண்டுறது நிமிண்டானாக்கா அது என்னாச்சு, அந்த திரி இப்ப நேரம் ஆயிடும்.
அந்த திருப்பி இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக எரியும். அந்த மாதிரி நீங்க போக்கஸ் தான் வேதாந்தத்துக்கு வச்சுக்கீங்க. நடுவில் இருக்க கர்மாலாம் கொஞ்சம் கை கொடுக்கும் சார் எனக்கு இல்லையா. உபாசனை பண்ணி கர்மாலாம் பண்ணான்னாக்க இட் வில் ஹெல்ப். எப்படி ஒரு தீபத்துக்கு அந்த கையை நிமிந்து விட்டா அது எப்படி பிரகாசமாக எரியுமோ அது போல அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்லையா. யதா விஜృంభతే தீபஹ ருஜு கரண கர்மணா. ருஜு அப்படின்னா நேர்படுத்துறது, ருஜு கரணம்னா நேர்படுத்துறது. அந்த கர்மா ஒரு திரியை நிமிந்தினா எப்படி ருஜுவாதோ ஸ்ட்ரைட் ஆகிறதோ அப்படி. அப்போ தீபஹா யதா தீபஹா விஜృంభతే, எப்படி தீபமானது நன்கு ஒளியோட விளங்குகிறதோ ததா ஸ்ரவணஜஹ பும்சஹா, அதே மாதிரி இந்த மனுஷனுக்கு ஸ்ரவணஜஹா இல்லையா போதஹா சிரவணத்தினால ஏற்பட்ட ஞானமானது இல்லையா. பும்சஹா விஹித கர்மனா, இவன் விதிக்கப்பட்ட கர்மாவனால நன்னா பிரகாசிக்குமே. அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மா மாதிரி ஜெயிலி சொல்லி அவன் அழகா பண்ணிட்டு இருக்கா சார். அவர் அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா சார். வேதாந்தமும் படிச்சுட்டு இருக்கா சார். சங்கர பாஷ்யத்தையே விடாம படிச்சுட்டு இருக்கா சார். நன்னா தானே இருக்கு இல்லையா. அந்த தெரிய நிமிண்டுனா எப்படி பிரகாசமா இருக்கோ அதே மாதிரி வேதாந்தம் படிக்கிறான் கூட இந்த நிமிண்டு விடுவான். இந்த கர்மாக்களை எல்லாம் செய்யறான். செய்யறது அக்னிஹோத்திராதிகள் எல்லாம் பண்றான். பண்ணா கர்மம் பிரகாசமான எரியும். நீங்க என்னமோ கர்மா வேற ஞானம் வேறன்னு சொன்னீங்க. இன்ஃபேக்ட் கர்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எய்ட் டு ஞானம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. பாருங்க, இதுல கர்மாவும் பிரகாசிக்கட்டதான். இதுல ஒரு கேட்சி வைக்கிறாரு. கர்மாவை இந்த பகவத்கீதை படிச்சாதான் தெரியும். கர்மி அப்படின்னு ஒருத்தனை சொல்லுவோம், கர்ம யோகின்னு ஒருத்தனை பிரிப்போம். இவன் இந்த கர்ம யோகியும் கர்மியும் மிக்ஸ் பண்ணி இங்க பேசுறோம். நீங்க அதை கவனிக்கணும். அங்க என்ன சொல்லுவோம், நம்ம இந்த கர்மி வேற, அவனுக்கு எதுவும் பண்ணாது. கர்ம யோகமா வரும், அந்த கர்ண சுத்தி வரும். அந்த கர்ண சுத்தி துவாரா அவனுக்கு ஞானத்துல பரிசமாப்தியானது ஏற்படும், அவனுக்கு உதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது இங்க அவருக்கு சொல்லாம இவர் என்ன சொல்றாரு, ரமணஜஹா போதஹா விஹித கர்மனா அப்படிங்கிறாரு. அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவனால இவன் கர்மாவை நன்றா செய்யறதுனால நல்லா பிரகாசிச்சு பலனை கொடுக்குமே அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. கரெக்ட் மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் தப்பு இருக்கா? நல்லா படிச்சுட்டு இருக்கார். வேதாந்தத்திலேயே போக்கஸ் இருக்கு. கூட எதையும் விடுறதில்லை. அக்னிஹோத்திரமும் கொஞ்சம் பண்ணிக்கிறார். உபாசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். பக்தி பண்றாரு. கர்மா எல்லாம் பண்றாரு. சஞ்சாவந்தெல்லாம் விடுறதே கிடையாது. அப்படி இருந்தானாக்கா அது அதிகப்படுத்தும். இது திரிய நிமிண்டினா மாதிரி இந்த கர்மா நிமிண்டுறது அவனுக்கு. அவருக்கு நல்லா பிரகாசமாக எரியுது சார். நிமின்றத வேணா யோகா கர்ம யோகம்னு வச்சுக்கீங்க. அப்படி நிமின்றது அப்படின்னு வச்சுட்டு நீங்க பண்ணலாமே அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். இதுவும் பூர்வபக்ஷ ஸ்லோகம். இப்ப இன்னொரு ஐடியா கொடுக்குற. அதாபேட்சிதம் ஞானம் அத்தவாபி சமுச்சிதம் மோக்ஷஸ்ய சாதனம் இது வதந்தி பிரம்மவாதினஹ. அதஹா தஸ்மாத், எதனால ஆகையினால சாபேட்சிதம் ஞானம். நீங்க சொல்லுங்க, ஞானமும் ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கும். உங்களுடைய அறிவையும் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன், உங்களுடைய மனசு, இது படிப்பு, அறிவு, பக்தி எல்லாம் இருக்கணும் சார். அதை எதிர்பார்த்துதான் அந்த ஞானம். சாபேட்சிதம் ஞானம் ஆகையினால சாபேட்சம் கர்மாவுடைய அபேட்சத்தோட கூடித்தான் ஞானம் இருக்கு. அதவா அப்படி சமுச்சிதம் இல்ல கர்மாவோட சேர்ந்து பண்ணுங்க. தனியா ஞானம் வருது, இல்ல கர்மாவோட சேர்ந்து வருது. எப்படி இருந்தா என்ன, அதுவும் ஒரு கர்மாவுக்குள்ளதானே இது வருது. இப்படி வருதுன்னு ஒத்துக்கலையே. மோட்ச சாதனம் இது ரெண்டுமே மோட்சத்துக்கு தான் சார் சாதனம் இல்லையா. இதெல்லாம் படிச்சு பாருங்க. லலிதா சஹஸ்ரநாமத்துல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல அவ ஜன்ம சம்சார பந்தனா விமுச்சதே நம தஸ்மை கிருஷ்ணவே பிரப விஷ்ணவே அப்படின்னு பக்தியில தானே சொல்லியிருக்கு. எல்லாம் முமுட்சுவாக இருந்து மோட்சத்தை அடைகிறான்னு எல்லா புத்தகங்களும் இப்படிதானே சார் சொல்லிட்டு இருக்கு. அதனால அது ஒரு சாதனம் தானே சார். பக்தி கர்மா எல்லாம் செயல்கள், மனசனால செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சாதனம் தான். மோட்சஸ்ய சாதனம் பாருங்க. இது பிரம்மவாதினஹா, விஷயம் தெரிந்தவர்கள் சார். பிரம்மத்தை பற்றி பேசுகிறவர்களே சொல்லுகிறார்களே. கர்மாவை அபேட்சிக்கக்கூடிய ஞானமோ இல்ல வெறும் ஞானமோ இல்ல ரெண்டும் சேர்ந்தோ மோட்சத்துக்கு சாதனம் இல்லையா. இப்படின்னு பிரம்மத்தை பத்தி பேசுகிறவர்களே சொல்றது. எத்தனை புராணங்கள்லாம் நம்ம பாக்குறோம், எத்தனை விஷயங்கள்லாம் பாக்குறோம். அது ரெண்டு சேர்ந்துதானே சார் சொல்லணும்.
ஆகையினால ரெண்டும் இருந்ததுன்னா அவனுக்கு மோட்ச பலனானது கிடைக்கும் சார் அப்படின்னு தீர்மானத்துக்கு வரலாமோன்னு இப்ப நினைச்சோம் இல்லையா. நன்னா இருக்க இந்த 3 ஸ்லோகம் பார்த்தா கர்மா பண்ணுங்க, எல்லாரும் அமகலமா இருங்க, வேதாந்தத்துல போக்கஸ விடாதீங்க, வாங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லது கிடைக்கும், நீங்க ஞானி ஆயிடுவே அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. இப்ப பண்றாங்க. இப்ப பாருங்க, இனிமேல் பட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார். முமுக்ஷோர் யுஜ்யதே தியாகஹ கதம் விஹித கர்மணஹ இதி சங்கா ந கர்த்தவ்யா மூடவத் பண்டிதோத்தமைஹி. முமுட்சுவுக்கு எல்லாத்தையும் உடணும்னு நினைக்கிறான். அவனுக்கு போய் நீங்க கர்மா விதிச்சிருக்க, அதனால அவன் பண்ணணும்னு சொல்றது என்ன நியாயம் இல்லையா? இப்ப ஏற்கனவே நம்ம ஜோக்கா சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று நான் அப்புறம் நிம்மதியா வாழறதுக்கு அதுக்கு நான் இப்பவே நிம்மதியா தானே இருக்கேன், எனக்கு ஏன் சார் இப்படி தள்ளுறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கு இல்லையா. நான் பாட்டுக்கு இப்பவே எனக்கு ஞானத்துலதான் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. நீ கல்யாணத்தை பண்ணிக்கணும், குழந்தையெல்லாம் பெற்றுன்னு கஷ்டப்பட்டு திருப்பி 60 வயசுலதான் நீ வரணும். நீ வேதாந்தத்துக்குன்னு சொல்றது என்ன நியாயம்? அவனுக்கு 10 வயசுலயே தைத்திரிய உபநிஷத் படிக்கும் போது வேலை பாடசாலைன்னு தெரிஞ்சுட்டேன்னா யோ வேத நிகிதம் குஹாயாம் சச்சா பவதி நிறுத்தஞ்செல்லாம் அவனுக்கு குறிச்சிருக்காப்பு. இது எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணணும், நான் சன்னியாசத்துக்கே போறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் போனவனுக்கு போய் நீங்க அதெல்லாம் கிடையாது, நீங்க யாரும் அங்கெல்லாம் போக கூடாது. நீங்க உட்காந்து நான் சொல்ற மாதிரி நான் என்ன கஷ்டப்பட்டானோ, எங்க அப்பா எப்படி பண்ணாரோ, எங்க தாத்தா எப்படி பண்ணா அதே நீயும் பண்ணோம். எல்லாம் உட்காந்து வீட்லயே இருக்கணும். கல்யாணம் பண்ணிங்கன்னா கேட்டேன் அப்படியே எல்லாரையும் பார்த்து இப்படிதான் வரணும், வழியா வரணும் அப்படின்னு நம்ம தள்ள கட்டுறோம் இல்லையா. விகித கர்மா என்ன அது எப்படி சார்? மோட்சத்துல ஆசை இருக்கிறவனுக்கு, இதெல்லாம் முன்னுக்கு வரணும்னு ஆசை இருக்கிறவனுக்கு நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், நீங்க இருக்கணும்னு. அவனுக்கு சன்னியாசம் வந்துருச்சுன்னா அவன் யார் பேச்சியான்னு கேட்பானா, வீட்டுல தங்குமா அவனுடைய காது, அது பாட்டுக்கு போயிடுவான் அவன். இல்ல சன்னியாசம் அது ஒண்ணு ஸ்வீகாரம் பண்ற விஷயம் இல்ல. சன்னியாசம் தான் அது இன்ஹரண்டா ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா அவனை தடுக்க யாராலும் முடியாது. அவன் நாள் பார்த்துன்னு போனான்னாக்கா அவன் சிரிப்பு சன்னியாசின்னு அர்த்தம். நாள் பார்த்து நல்ல லக்னமா பார்த்து நான் சன்னியாசம் எடுத்துக்க போறேன்னாக்க அதெல்லாம் ஜோக்கான சமாச்சாரங்கள் அதெல்லாம் இருக்கு. நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக அதெல்லாம் இருக்கு, அதை கிண்டல் பண்ணக்கூடாது. ஆனா உண்மை என்னன்றதையே நம்ம யோசிக்கணும். நாள் பார்த்து ஒருத்தன் போறான்னாக்கா என்ன அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி ஆள் அதுக்கு பேர் சன்னியாசம் இல்ல. வேணா நீ விதிபிஷா சன்னியாசம் சொல்லுங்க. அறிவுறுவதற்காக ஒரு கன்வீனியன்ஸுக்காக எடுத்துன்னு போறார், அவ்வளவுதானே தவிர அவர் அந்த வித்வ சன்னியாசியாக ஆக மாட்டார். வித்வ சன்னியாசிக்கு காலம்லாம் கிடையாது. அகரேவ பொறுப்புறச்சேத்தம், என்னைக்கு நினைக்கிறானோ அன்னைக்கே அவன் பரிபராஜகனா மாறிடுவானே தவிர நாள் பார்த்துட்டு இந்த குருகிட்ட இருக்கலாமா, அந்த குருகிட்ட இருக்கலாம், இந்த மடத்துக்கு போலாமா, அந்த மடத்துக்கு போலாமா, இதெல்லாம் விதிபிஷா சன்னியாசி எல்லாம் பண்ணக்கூடிய விஷயம். வித்வ சன்னியாசிகள் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். இப்படி இருக்கிற காலத்துல மூக்ஷோகோ விகித கர்மனஹா தியாகா கதம் யுஜ்யதே. இந்த விகித கர்மாவை தியாகம் பண்ணணும்ன்றது விதிக்கப்பட்டிருக்கும் போது இவனுக்கு எப்படி அது பொருந்தும்? அந்த கர்மாவெல்லாம் பொருந்தும்? கர்மா விடுறதுதானே இவனுக்கு பொருந்தும், தியாகியம் பொருந்துமே தவிர கர்மா விகிதமாக கர்மா தியாகியம் இவனுக்கு. அப்படி இருக்கிறதுனால ஈதி சங்கா இல்லையா. ஆகையினால இப்படி இருக்கக்கூடிய மோட்சத்துல விருப்பம் இருக்கிறவருக்கு அவசியம் அனுஷ்டிக்க வேண்டியது அப்படின்ற கடமைகள் எல்லாம் இருக்கிறத விடுறதுன்றது சாத்தியமா? அது விதிச்சிருக்காரு, தியாகியம்னு விதிக்கிறத. அதனால அது எப்படி சார் அதை விடுவான் அப்படின்னு கேட்பியா? அது எப்படி சார் பிரத்யேகம் வராதா சார்? என்ன நீங்க சந்தியாவந்தனம் பண்ணீங்கன்னாக்க ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க சந்தியாவந்தனம் வேலைக்கு பண்ணலன்னாக்க உங்களுக்கு பாபம் வந்துதான் தெரியும். அந்த நெருப்பு உங்களுக்கு சுட்டுதான் தெரியும். உங்களுக்கு தெரியும்னா கொஞ்சம் கொஞ்சமா சுடு. உங்களுக்கு உங்க குடும்பத்துல இது பே ஹெவிலி பார்த்தேன் அப்படின்னு மீமாம்சம் சொல்லிவிட்டான் இல்லையா. நமக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும். சந்தியாவந்தனம் இட் இஸ் யுவர் டியூட்டி. நீ பிறந்ததுக்கு கண்ணு காது மூக்கோட உனக்கு பகவான் கொடுத்ததுக்கு நீ பண்ணக்கூடிய ஒரே நன்றி என்ன? காத்தால எழுந்த உடனே அந்த பகவானுக்கு தேங்க்ஸ் இல்லையா. சாப்பிட போறது, நீ வாங்குற அரிசி, நீ வாங்குற தண்ணி எல்லாம் பகவான் கொடுத்தது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணனாக்கா அதை நல்லா நைவேத்தியம் பண்ணி சாப்பிடு. இல்லைன்னா திருத்துவமான ஒரு சும்மா இங்கிலீஷ்காரன் காலில் பார்த்துட்டதுனால சாரி சொல்ற. நீ ஏதாவது ஒரு கீழே நீங்க போட்டீங்கன்னா அதை எடுத்து தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்ன்னு சொல்றீங்க. டெய்லி சாப்பிடுறோம், அவருக்கு தேங்க்ஸ் எவ்வளவு சொல்லணும்? நம்ம இது மட்டும் தெரியுது அது தெரியும் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கறோம் இல்லையா. இல்லையா இப்படி கர்மாக்கள் எல்லாம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. அதை நீங்க விடக்கூடாது. சந்தியாவந்தனம் பண்றது நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை.
அவ்வளவுதான். பண்ணா ஒண்ணு புண்ணியம் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு கிரீடெல்லாம் கிடையாது. ஏன் நீங்க நன்றியோட ஒருத்தர் இருக்காருனாக்கா அவனுக்கு என்ன தலையில கிரீடம் கொடுக்க முடியும்? இதுதான் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். நீ பிள்ளையா பிறந்ததுக்கு இந்த குடும்பத்துல பிறந்தது மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் சந்தியாவந்தனம் காலத்துல பண்ணு, அவ்வளவுதான். பண்ணலன்னா அப்படின்னு பண்ணலன்னா மினிமம் சொல்லணும், நிச்சயமா பாவம் வரும். ஒரு தேங்க்ஸ் கிவிங் போறோம், நன்றி இல்லாத இருக்கிறவங்களுக்கு பாவம் வராம என்ன பண்றோம்? நன்றி இல்லையே, நன்றி இல்லைன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்? யுவர் அன்பிட். அன்பிட் என்ன அர்த்தம்? பாபிஷ்டனா இருக்க போற, உனக்கு இன்னும் அனுபவிக்க போற அப்படின்றது தானே அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது விகித கர்மாவை எப்படி மோட்சத்துல ஆசை இருக்கும் விடுவான் சார் அப்படின்னு சில பேர் அசரித்தனமா கேட்கிறார்கள். கேட்கறத பாக்குறோம். இல்ல என்ன சார் சந்தியாவதனம் பண்ண மாட்டேன்றாங்க, சன்னியாசிலாம் அப்படின்னாக்க அது என்ன சார் இது நியாயம்? சத்தியவாயம் வராது, ஒரு வாயும் வராது. அது யாருக்கு சொன்னது? அகரகர் சந்தியாம் உபாசித்தன்றது யாருக்கு சொன்னது? விசாரிக்கும் கிரகஸ்தனுக்கும் சொன்னது, வானப்பிரஸ்தனுக்கும் சொன்னது. அது சன்னியாசிக்கு சொல்லப்படவில்லைன்றத புரிந்து கொள்ள வேண்டும். இவன் என்ன தனக்குனாக்க எல்லாரும் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த அக்னிஹோத்திரம் பண்ணு, யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் உடம்புல மூச்சு காத்து இருக்கிற வரைக்கும் அக்னிஹோத்திரம் பண்ணித்தான் தீர வேண்டும் அப்படின்னு வேதமே சொல்றது. சார் அப்ப நான் பண்ண வேண்டியதானே சார் அப்படின்னா இல்ல. அந்த அதிகாரிக்கு யாருக்கு சொர்க்கத்துல ஆசை இருக்கோ அவன் யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் புரியாது. மோட்சத்துல ஆசை இருக்கிறவன் அதே பண்ண போறான். அவனுக்கு தேவை இல்லையா? அவனுக்கு சொர்க்கம் வேண்டாமே. இகாமுத்திரார்த்த பலபோக விகவாக, அவனுக்கு சொர்க்கமும் வேணாம், இங்கேயும் வேண்டாம். அவனுக்கு நாட்டு அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால எல்லாருக்குமே இது விதிக்கப்பட்டிருக்கு, அது மோட்சத்துல ஆசை இருக்கணும் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, இது சங்கா ந கர்த்தவ்யா. இப்படி ஒரு சந்தேகத்தை நீங்க படக்கூடாது. கூடவது இப்படி பட்டீங்கன்னா நீங்க முட்டா என்ன பண்டிதோத்தமைக்கு. பண்டிதரா இருந்தா கூட சில பேர் இப்படி எல்லாம் கேட்கறாங்க. இவ்வளவு படிச்சு வேதாந்தம் படிச்சு கூட அதை எப்படி சார் கர்மா ஓட முடியும், சந்தியாவந்தனம் பண்ணாம எப்படி சார் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. மூடன் மாதிரி கேட்கறாரு கொடுத்தது அப்படின்னு ஆச்சாரியா எப்படி கண்டனம் பண்றாரு பாத்தீங்க, கர்ம ஞான சமுச்சயத்தை. சரி, இப்ப சித்தாந்தத்தை சொல்றாரு. கர்மனஹா பலம் அந்யத்து ஸ்ரவணஸ்ய பலம் பிருதக் வைலக்ஷண்யம் ச சாமக்ரியோஸ்ச உபயத்ர அதிகாரினோ. கர்மனஹா பலம் அந்யது, கர்மாவனுடைய பலன் என்ன வேற பாது. கர்மாவனோட பலன் வரக்கூடியது வேற. அது என்ன? உங்களுக்கு நல்ல காசு கிடைக்கும், நல்ல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், நல்ல போகங்கள் கிடைக்கும், வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும், என்ஜாய்மெண்ட். கர்மாவனால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பலனானது போகத்துக்குரியதாக இருக்கிறது. சிரவணஸ்ய பலம் பிருதக்கு, சிரவணத்தினால வரக்கூடிய பலன் வேற. சிரவணத்தினால உங்களுக்கு இந்த உண்மை எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். மேலும் மேலும் கேட்கணும், உபனிஷத்தை கேட்கணும்னு தோணும். உபனிஷத்துல சொன்ன வார்த்தையெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கணும், மனசுல மனனம் பண்ணணும். அதனால வைத்துக் கொண்டு நானே பிரம்மன்றது எப்படி சொல்றது? இத்தனை ஜென்மாவா நான் பிரம்மம் என்ற எண்ணமே இல்லையே, நான் இன்னாருன்னு தான் யோசிச்சு பார்த்தேன். இந்த வேதாந்தத்துக்கு வந்தோடனே பண்ண சொல்றாருன்னு நிதித்தியாசனம் பண்ணணும். இதெல்லாம் தான் ஞானத்தினுடைய பலம். ஞானத்தினுடைய பலம் என்ன? சமத்துவம், பூர்ணத்துவம், சுதந்திரதா, இதெல்லாம் நமக்கு ஞானத்தினுடைய பலன். இதனுடைய பலன்கள்லாம் என்ன? பாத்தியம், ஆத்தியம், உட்பாத்தியம், இல்ல விகாரியம், சம்ஸ்காரியம், இதுதானே இதனுடைய பலனு. அதனால கர்மனஹா பலம் அந்நியத்து, சிரவணஸ்ய பலம் அந்நியத்து, பிருத்தக்கு. பிருத்தக்குன்னா யூனிக், இதனுடைய விஷயம் வேற. இது ரெண்டும் வைலக்ஷண்யம் ச சாமக்ரியோ உபயத்ர அதிகாரினோ. சாமக்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மாவுக்கு தேவையான பொருள்கள் சாமகிரி அப்படின்னா பூஜைக்கு வேண்டிய சாமகிரி எல்லாம் வாங்கியாச்சா அப்படின்னா என்னதான்? ஊதுவத்தி, பூ, பழங்கள், இதெல்லாம் பால், நெய், நாளைக்கு அபிஷேகத்துக்கு எல்லாம் வாங்கியாச்சா அப்படின்ற அர்த்தம் சாமகிரி ஆச்சுன்னா. இப்ப கர்மாவ சாமகிரி யாகம் பண்றார், அவருக்கு சாமகிரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னா என்ன அர்த்தம்? அவருக்கு தர்ப ரெடி ஆயிட்டா, லாரியில இறங்கிட்டா. ஏன்னா நிறைய தர்ப யூஸ் ஆகும். அப்புறம் அப்பப்போ பால் வேணும் இல்லையா, தயிர் வேணும், சாநாயத்துல ஹோமம் பண்ணணும், அது ரெடி ஆயிடுச்சா. புரோடாசங்கள்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு அர்த்தம். திருக்கு, சிரமம் இதெல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு, கட்டை, வரட்டி இல்லையா, முட்டை எல்லாம் ரெடியா இருக்கா, இதெல்லாம் தான் சாதனம். அதுக்கு அதிகாரி தேவை இல்லையா. இது எல்லாம் ஆன்லைன் சென்ட்ரி பண்ண முடியுமா?
யார் அக்னி ஆதானம் பண்ணிட்டு இருக்கானோ அவன் தான் இந்த சம்ஸ்தைகள் எல்லாம் பண்ண முடியும். அவர்கள் தீட்சிதரா இருக்கணும், அவ அப்பா தீட்சிதரா இருக்கணும், அவர்கள் யாகம் பண்ணி வளர்க்கப்பட்டதா இருக்கணும், முழு வேத அத்தியனம் பண்ணவதா இருக்க வேண்டும். இவ்வளோ விஷயங்கள் டிபெண்டா இருக்கு அங்க, இவ்வளோ சாமகிரிகள் அங்க டிபெண்டா இருக்கு. சரி, இது இதுக்கு சாமகிரி என்ன அப்படின்னா, இதுல விவேக சூடாமணியில அவர் என்ன சொல்றாரு, மோட்ச சாதன சாமகிரியாம் பக்தி நித்யேவ, பக்தி தான் கரியசி அப்படின்னா, பக்தியேவ கரியசி. ஐயோ அப்படி சொல்லிட்டாருன்னா, பக்தினா என்ன சார், ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் இது பக்தி இத்தியேவ அபிதீயத்தே. உங்களுடைய சொரூபத்தை பிரம்மஸ்வரூபம் என்று கருதி நீங்க நினைப்பதுதான் சாமகிரி. அதுதான் கரியசி, ரொம்ப வசதியான பக்தி. அதுதான் அந்த பக்தி தான் அதிகாரித்துவம். சோ இவனுக்கு ஸ்வஸ்வரூபானுசந்தானம் அறிவு தான் இவனுக்கு சாமகிரி. அவனுக்கு இருக்கு சிரமம், முட்டை, இதெல்லாம் முட்டைனாக்கா அந்த விரட்டிய சொல்லுவார்கள் யாகத்துல போடும்போது, அந்த விறகு தர்ப இதெல்லாம் அவனுக்கு சாமகிரி. அதுக்கு அதிகாரி வேற. அவனுக்கு அதிகாரி சொர்க்கத்துக்கு போனோம், ரொம்ப ஒரு சீர் செலவுத்தன்மையோட நம்ம ஃபேமிலியோட போய் அங்க உட்கார்ந்து அமராவதி பட்டணத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நைசா போய் ஒரு நாள் அக்னியாவோ வர்ணனாகவோ அப்படி யமனாகவோ ஆகி அங்க போய் என்ஜாய் பண்ணணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள். அவர்களுக்கு அது நியாயம், அந்த சாமகிரி எல்லாம் தேவைதான். இவர்களுக்கு என்ன ஞானம் எதுவும் மாட்டான். இவர்களுக்கு வெறும் அறிவு மாத்திரம் இருந்தா போதும்னு நினைக்கிறதுனால இப்போ இந்த சாமகிரியிலையும் இந்த அதிகாரித்துவத்திலையும் டிஃபரன்ஸ் இருக்கிறது பாக்குறல இல்லையா. வைலட்சண்யம் சாமகிரியோஹோ அதிகாரினோஹோ உபயத்திர அப்படி பிரிச்சீங்க. இப்படி உபயத்திர ரெண்டு இடத்துலயும் சாமகிரி பேதம் இருக்கு, அதிகாரியினுடைய வைலட்சண்யம் இருக்கு. இவனுக்கு வேற அதிகாரி, வேதாந்தத்துக்கு அதிகாரி வேற, போகத்துக்கு அதிகாரி வேற. இவனையும் அவனையும் ஒன்னா சேர்க்காதீங்க. போகத்துல இருக்கவங்க வேதாந்தியோட சேர்க்காதீங்க, வேதாந்தத்துல இருக்கவங்களுடைய போகியோட சேர்க்காதீங்க, இது சரியா வராது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரி தாரதமியம் இருக்கு சரிங்க அப்படின்னு ஒரு சொல்றாரு. பாருங்க, அதிகாரி தாரதமியத்தை எப்படி சொல்ற, கர்மாவனால ஏற்படுற பலன் வேற, சிரவணத்தினால ஏற்படுற பலன் வேறப்பா. ரெண்டுத்துக்கும் சாமகிரி வேற, அதிகாரி வேற அப்படின்னு சொல்லி எப்படி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ற. தாரதமியம் இந்த டிஃபரன்ஸ், இந்த அதிகாரி டிஃபரன்ஸ் சொல்ல போறாங்க. காமி கர்மன் அதிகிருதா நிஷ்காமி ஸ்ரவணே மதா. காமி அது வேணும், இது வேணும், ஆசைப்படணும், ஓஹோன்னு சாப்பிடணும், அப்படி போகணும், எப்படி போகணும், சதா சர்வகாலமும் அதாவது ஆசை 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 ஆசை. இவனுக்கு வேதாந்தத்துக்கு அதிகாரித்துவம் வரத்துக்கு சான்ஸே கிடையாது. இது வந்து எப்ப பார்த்தாலும் இதுலயே இருக்காங்க, இதெல்லாம் வேண்டான்னு எங்க இவனுக்கு தோண போறது. அதனால காமி அப்படிப்பட்ட ஆள் என்ன பண்ணோம், சம்பாதிச்சாதானே இதெல்லாம் அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும், பண்ணணும், இன்னும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. சொர்க்கத்துக்கு போனாலும் அனுபவிக்கணும், வேதாந்தம் எல்லாம் படிச்சு இதெல்லாம் பண்ண வேண்டியதான். சாமியா இருக்கக்கூடியவர்கள் அக்னிஹோத்திராதிகள் எல்லாம் பண்ணித்தான் ஆகணும், பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணணும், 5 நாள் உடம்புல வெண்ணெய் தர வேண்டி இந்த கஷ்டங்கள்லாம் பட்டுதான் நினைச்சேன். அவருக்கு ஆசை எங்க இருக்கு, சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்காரோகணத்துல ஆசை இருக்குன்னா அப்படிதான் போகணும். இங்க காமத்துல ஆசை இருக்கிறோம், நிறைய சம்பாதிக்கணும். 1 லட்சம் சம்பாதிச்சா போதாது, ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் வேணும். அவனுக்கு ஆசை இருக்கு, பெரிய கார் வச்சுக்கணும், பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிடணும் அந்த ஆசை எல்லாம் இருந்ததுன்னா காமியா இருக்கான். இவனுக்கு கர்மாவதான் அதிகாரம். he has to work. இத ட்ரை பண்ணிட்டே வேற வேற போயிட்டே இருக்கணும். அப்பதான் இவனுடைய வண்டி ஓடும். காமி கர்மணி அதிகிருதா, ஆசை உள்ளவன் தான் ஆக்ஷன், இந்த கர்மாக்கள்லாம் அதிகாரி. ஏன்னா அவனுக்கு வேணும், ஆசைதான காரணம், ஆசைதான் தூண்டுறது அவன் இந்த காரியத்தை பண்ணு பண்ணு, ஹோட்டலுக்கு போ, 5 ஸ்டார் இல்லாம கீழே ஹோட்டலுக்கு போகாத அப்படின்னு அவனுக்கு தோன்றது. பெரிய கார் வாங்க, பெரிய வீடு வாங்க, எல்லாரும் மாதிரி அவனுக்கு எல்லாம் தெரியுமா, அவங்களுக்கு ஃபுல்லா பண்ணா ஒரு மலையை வாங்கிடுவான். அந்த மாதிரி நீ வரணும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய காமி, பெரிய காமி அவன். அவனுக்கு கர்மாவதான் அதிகாரம். அவன்கிட்ட போய் நீங்க வேதாந்தம் சொன்னா சரியா வராது. இவன் எப்படின்னா நிஷ்காமி ஸ்ரவணே மதா, ஒரு ஆசையும் இல்ல சார், எனக்கு ஒன்னும் ஆனா சார் சௌக்கியமா இருக்கணும், அவர்கிட்ட இருக்கிற போது ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ கேன். எனக்கு இந்த கார் வெளியில போட்டு கார் வேணும், ராத்திரில தங்கறதுக்கு மழை கீழே பெய்ஞ்சதுன்னா ஒரு வீடு வேணும்,
எல்லாம் சமைச்சு போட சிம்பிளா ஒரு ஃபேமிலி இருக்கணும், அவ்வளவுதானே சார் போதும் இல்லையா? அவனுக்கு ஆசை எல்லாம் ரொம்ப எல்லாம் கிடையாது. நிஷ்காமி இவன் தான் சிரவணத்துக்கு அதிகாரி. அவனுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேதாந்தத்துல இன்ட்ரெஸ்ட் வரும். சிரவணத்துக்கு யார் அதிகாரி? ஆசைப்படாதவன், நிஷ்காமனா இருக்கக்கூடியவன். காமியா இருக்கக்கூடியவன் கர்மாவுக்கு அதிகாரி. டிஃபரன்ஸ் இருக்கா? இவன் வேற அவன் வேற, விலட்சணம் இருக்கா? அர்த்தி சமர்த்த இத்தியாதி லட்சணம் கர்மனோ மதம். கர்மாவுல அதிகாரம் இருக்கணும்னாக்கா இல்லையா, நான் சொன்னேன் இப்ப பாருங்க, அவ அப்பா பண்ணிருக்கணும், அவ குடும்பத்துல எல்லாம் பண்ணிருக்கணும், அவனுக்கு நிறைய இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தாதானே ஒருத்தன் யாகங்கள்லாம் பண்ண முடியும் இல்லையா? 4-5 நாள் ராத்திரியும் பகலும் சாப்பிடாம வெளியில இருக்க எதுவும் சாப்பிடாம பட்டினியை கடந்து இப்படி எல்லாம் யாகம் பண்ணணும்னு விதிகள்லாம் இருக்கு. இதுக்கு அவனுக்கு ஒன்னு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ப்ரீ கண்டிஷன், யூ ஷுட் ஹேவ் அ டிசையர் டு கோ டு சொர்க்கம். அது முதல் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன்ல அவன் சம்பாதிச்சுக்கணும், சாமர்த்தியத்தை வரவழைச்சுக்கணும், சமர்த்தனாக இருக்கும். சாமர்த்தியம் எப்படி வேணும்? வேத அத்தியனம் பண்ணணும், அவ அப்பாவெல்லாம் அந்த யாகத்தெல்லாம் பார்த்துருக்கணும், அங்க போய் கொண்டு இந்த கிரிக்கெட்ல போய் இந்த 12th மேன் ஓடி ஓடி போய் கொடுக்குறான் பாருங்க, எல்லாம் நாளைக்கு அவனும் வருவான். அந்த மாதிரி இதெல்லாம் இன்வால்வ் ஆகி அது எல்லாத்தையும் கத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவன் யாகங்கள்லாம் பண்ண முடியும். இப்படி ஆர்த்தியாகவும் இருக்கணும், சமர்த்தனாகவும் இருக்க வேண்டும். இதெல்லாம் கர்மினஹா லட்சணம் மதம். இதெல்லாம் கர்மா எனக்கூடியதுக்கு காரணமாக அமையக்கூடிய விஷயங்கள். இது ஆசையுள்ளவன் கர்மாவிலையும் ஆசையில்லாத சிரவணத்திலையும் அதிகாரி இல்லையா? பலனுக்கு வேண்டுபவன், சாமர்த்தியம் உள்ளவன். இதெல்லாம் கர்மினஹா லட்சணம். இதான் கர்மாவுக்கு அடையாளம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. கர்மா பண்ணா அத்தியா இருக்கணும், ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் தானே. அப்படின்னா அவன் எப்படி பார்க்கலாம்? இந்த சிரவணத்துல அதிகாரி நிஷ்காமி ஒருத்தர் இருக்கானு, அவனுக்கு பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயா நாஸ்தியகதேன அப்படித்தான் விஜயானர்த்தம் சகுருமேவாதி கச்சே ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அவன் யார் அதிகாரி அப்படின்னா பரீட்சை பண்ணி பார்த்தான். என்ன சார் இது அநியாயமா இருக்கு, என்ன போய் கல்யாணம் பண்ணுன்றாங்க, அங்க போன்றாங்க, இங்க போன்றாங்க, அந்த கர்மம் எனக்கு வேண்டாம் சார், யோவேத நிகிதம் அயாம்னு சொல்லியிருக்கேன் சார், எனக்கு அதுதான் சார் சத்யா சப் ஜிக்யாசித்தவ்யா அப்படின்னு சொல்றது சார். அவன் 5 தடவை அனுப்பிச்சார் சார் பிருகு அவருடைய அப்பாவானவர் சொல்லி இதெல்லாம் படிச்சவொடனே அவனுக்கு நல்லா புரிச்சு போச்சு. வராதானே, நமக்கு வரலான்றதுக்காக யாருக்கும் வராதானே, எத்தனையோ இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ் பிறந்திருக்காங்க, அவர்களுக்கு எல்லாம் சன்னியாச இச்சையானது ஏற்பட்டு விடுகிறது. இதெல்லாம் படிச்ச உடனே அவர்கள்லாம் இந்த லோகத்தை பரீட்சித்து பார்த்தேன், என்னடா இது எல்லாரும் இந்த பீட் அண்ட் ட்ராக்லயே ஓடிட்டு இருக்காங்க, கல்யாணம் குழந்தை இப்படியே போய் போய் சம்பாதிச்சுட்டு இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை வீணம் பண்ணிட்டு இருக்காங்களே, ஐயோ இதுல இருந்து இந்த கும்பலோட நம்மளுக்கு சரி வராது, யாரை பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வருது, என்ன எல்லாரும் பார்த்து சிரிக்கிறான் பைத்தியான்னு, நீ என்னடா யாரோ நமக்கு ஒத்து போக மாட்டேங்குது, இவனை பார்த்தா என்னடா தெய்வம் வைத்தியமா என்னன்றான், ஓவர் பக்தியா இருந்தா அவனை பார்த்தா கிண்டலா இருக்கு, ரொம்ப பணத்துல ஆசைப்படுறவனை பார்த்தா கிண்டலா இருக்கு, நம்ம யாராலையும் ஒட்ட முடியாம இருக்கு, என்ன பண்றது இல்லையா? ஆகையினால அவன் பரீட்சை பண்ணிப்பாரு, ஐயோ இனிமே இந்த ஜனங்களோட இருந்தா நம்மளால முடியாதுப்பாங்க, பரீட்சை லோகான் இந்த லோகத்தை பரீட்சை பண்ணி இல்லையா, இத்தியாதி இதெல்லாம் பரீட்சை லோகான் கர்மிச்சுதான், இதெல்லாம் கர்மாவனால வந்ததுப்பா, இந்த கர்மாவனால வந்ததெல்லாம் உற்பாத்தியம் ஆத்தியம் சம்ஸ்காரியம் பதில கொடுக்குமே தவிர இது மோட்ச ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கான சான்ஸ் எல்லளவும் இல்லைன்னு தெரிந்து கொண்டு வைராக்கிய நிர்வேதம் ஆயா, நிர்வேதம்னா வைராக்கிய சம்பன்னனாக ஆகி விஜயானார்த்தம் அந்த மோட்சத்துக்கு ஞானம் ஒன்றுதான் வழி, அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அது அனுபவபூர்வமாக அறியணும். விஜயானம் வேற ஞானார்த்தம் போல தத் விஜயானார்த்தம் விஜயானமா அதை ஸ்புரிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்து குருமேவ அதிகரிக்கிறது, ஒரு குருவை மட்டுமே நாடுகிறான். கிட்ட போய் தான் வேதாந்தத்தை படிக்க முடியும், அது இல்லாம அந்த புக்ல படிக்க முடியாது, புக்ல படிச்சு எதையுமே கத்துக்க முடியாது. வேதாந்தத்துல மென்டலா வேணா ஆவானே தவிர குரு கிட்டதான் போய், ஏன்னா குரு இந்த சட்டங்கள்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும், ஒன்னு புரிஞ்சுன்னா இன்னொரு இடத்துல ஒண்ணு அடிக்கும், அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஒரு குரு ஒருத்தர் அங்க இருந்து கைடு பண்ணணும். அதனால குருமேவ அதிகச்சே அப்படின்னு அந்த உபனிஷத்து ரொம்ப அழகான வார்த்தை பிரயோகம், குருமேவ அதிகச்சே. அதுவும் எப்படி இருக்கணும் அந்த குரு ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், அந்த ஸ்ரோத்ரியனாகவும் இருக்கணும், அவருக்கு
எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். அவர் வந்து 2வது 3வது 4வதுன்னு படிச்சு வந்தவரா இருக்கணும். ஏன்னா திடீர்னு அப்படி எக்ஸாம்ல எழுதிட்டு பிள்ளாண்டில இருந்து எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டானாக்கா அவனுக்கு இந்த கீழ் விஷயங்கள்லாம் தெரியவே தெரியாது. அவங்க கிட்ட போட்டா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே தெரியாது. இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியா முன்னுக்கு வந்தவர்கிட்ட போய் பையன் நினைச்சீங்கன்னா அவெல்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்காங்க. இப்படி படித்தவர்களுக்கு பேர் சோத்தியன். அது மட்டும் இல்ல பிரம்மனிஷ்டர்கள், அவர்களுக்கு அந்த அந்த லெவலும் அவங்களுக்கு தெரியும். இவனை எப்படி இவன் கேள்வி கேட்பான், பாவம் இவனுடைய கஷ்டம் என்ன இல்லையா. இந்த பரமாத்தா அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, என் பையனை 2வது 3வது பையனுக்கு தான் அனுப்பணும். அவன் ப்ராடக்ட் கிடையாது. நான் போய் சகுந்தலா தேவி கிட்ட அவன் அனுப்பிச்சானாக்க 32 ஸ்டெப்பையும் எடுத்து ஒரே நாள் சொல்ல, அது என் பையனுக்கு புரியுமா? அவன் என்ன அவ்வளவு இன்டெலிஜென்டா? அவன் ப்ராடக்டியா இல்லையே. அவனுக்கு எது வேணும் இப்படியும். ஸோ நான் மொத்தம் இருந்தா போதாது, பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கணும் இல்லையா. அந்த நாலேஜும் அவருக்கு இருக்கணும். எப்படி இவனை கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்க்கணும்னு இருக்காங்க. இந்த காரியத்தை பண்ணக்கூடியவர் தானே குரு. அவர்கிட்ட போய் இவன் அத்தத் விஜயானார்த்தம் சமிப்பாணிகி கையில அப்படி சமித்தோட போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டான்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு இல்லையா முண்டகோபனிஷத்துல. பரீட்சலோகான் இத்தியாதி லட்சணம், இப்படிப்பட்ட லட்சணங்கள்லாம் அடையாளங்கள்லாம் முமுட்சுக்கு சொல்லியிருக்கு. எங்க மோட்சகாங்கினா, மோட்சத்தில் ஆசை உடைபவனுக்கு இப்படிப்பட்ட லட்சணங்கள். அவனுக்கு வைராக்கியம் வேணும், ஒரு குருவை பண்ணணும், நல்ல சௌத்தியனாகவும் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கக்கூடிய குருவை போய் அணுகணும் அப்படின்னு அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இவனுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு? அஸ்தித்வம் சாமர்த்தியம் இருந்துதான் நீ போ அப்படின்னு இவனுக்கு அது சாதனம். அவனுக்கு என்ன சாதனம்? இது மோட்சாதிகாரி சன்னியாசி. மோட்சத்துக்கு அதிகாரி சன்னியாசி. பெல்ட் ஆஃப் மைண்ட் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் சன்னியாசினாக்க வேஷ சன்னியாசி அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. அப்படின்னா சன்னியாசம் வாங்கி கூட ஐயோ நான் வீட்டுல இருந்திருந்தானே என் பொண்டாட்டி இருந்தா வருஷமா வச்சு தந்திருப்பாரு அப்படின்னு நினைச்சானாக்கா அவருக்கு வேஸ்ட் பண்ணலாம். அவரு என்னதான் காலி போட்டாலும் அதே மாதிரி இவன் வெள்ள வேஷ்டி கட்டிட்டு இருந்தாலும் எதுலயும் அட்டாச்மெண்ட் இல்லாம போதும் என்ற மனசோட இருந்தாங்க அவனும் சன்னியாசி தான். இதை புரிஞ்சுக்கலாம் இல்லையா. மோக்ஷாதி. ஆனா இங்க ஆச்சாரியார் சன்னியாசிகளுக்கு பாடம் எடுக்கிறார். அதனால அவர் கொஞ்சம் பிளண்டா தான் சொல்லுவாரு, சன்னியாசிக்கு தான் என் அதிகாரம், வேதாந்தமே சன்னியாசிக்கு தான் அதிகாரம், இந்த கிரகஸ்தனுக்கு எல்லாம் கிடையாது அப்படின்றாரு. அதையும் புரிஞ்சுக்கணும். இவரு பாடம் எடுத்தது யாருக்கு? அவனுக்கு சொல்லுது இது மோக்ஷாதிகாரி சன்னியாசி. சன்னியாசி தான் மோட்சத்துக்கு அதிகாரி அப்படின்னா, சன்னியாசி தான் மோட்சத்துக்கு அதிகாரி. கிரகஸ்த கில கர்மன், இந்த கிரகஸ்தன் இருக்கான அவன் கர்மாவுக்கு தான் அதிகாரி. இவனுக்குதான் தைரியம் வந்து காரிய கட்டின்னு போறதுக்கு. என்ன வேதாந்தம் படிச்சாலும் வெள்ள வேஷ்டி கட்டின்னு இருக்கான்னா என்ன அர்த்தம்? வீக்னஸ் இருக்கு சார், இன்னும் கொஞ்சம் அப்படியே ஆசை எல்லாம் சபலங்கள்லாம் இருக்குன்றது வேஷ்டியே காமிச்சு கொடுத்துறது. நீங்க என்னதான் வேதாந்தம் படிச்சாலும் இந்த வெள்ள வேஷ்டியானது உங்களை காமிச்சு கொடுக்கத்தான் கொடுக்கும் இல்லையா. ஆகையினால அவர் கிண்டதான் சொல்லுவார், கிரகஸ்தா கில கர்மணி. கர்மாக்கு யாருக்கு அதிகாரம்? கிரகஸ்தனுக்கு தான் அதிகாரம். மோட்சத்துக்கு யாரு அதிகாரம்? சன்னியாசி. இவன் வேற, அவன் கிரகஸ்தன் வேற, சன்னியாசி வேற. இவனையும் அவனையும் ஒன்னா சேர்த்து ஞானமும் கர்மாவும் சமுச்சயப்பணும்னு நீங்க கேட்டீங்களே, அதை ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஞான கர்ம சமுச்சய கண்டனம் சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகங்கள்லாம் வருது. அதனால எங்களுடைய டைம் ஆயிடுச்சு. அதனால இதனுடைய மேல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை நீங்க போகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.